விஜய் ஃபோட்டோவும் இப்போ மாற்றிட்டார். ஜெயலலிதா ஃபோட்டோவை பாக்கெட்டில் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கு. எனக்கு முதல்ல இந்த சிஸ்டமே வந்து எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. மனதில் அந்த தலைவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பாக்கெட்டில் வைத்து மற்றவர்கள் பார்க்கும் பொழுது தெரிவதற்காக வந்து அது வந்து என்னை பொறுத்தவரை அது ஒரு நடிப்பு. கடைசியில இப்ப விஜய் தானே சரியா வந்துட்டாரு. ஓபிஎஸ் வந்து திமுக கூட போயிட்டாரு. செங்கோட்டையனும் டிவிக்கே இருந்துகிட்டு ஜெயலலிதாவுக்கு மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வகையில ஏமாளியாக மாறியது விஜய் தானா? எதை நம்பி விஜய் கூட அவர்கள் வந்து போவார்கள்? உங்களுக்கு இதை வந்து எப்படி நான் வந்து விளக்குறது? ராகுல் காந்தி திடீரென்று பாஜகவில் சேர்ந்து விட்டால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? ஆனால் ஓபிஎஸ் வந்து அவர் வந்து கவலைப்படல. அவர் ஏன் கவலைப்படலன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும். பெரும்பான்மையான திராவிட அரசியல்வாதிகள் பதவியில் ஒட்டி கொள்வதற்கு காரணம் வந்து கோடிக்கணக்கில், நம்ம கோடிக்கணக்கில் சொல்லுது 1000 கோடிகள், இந்த சொத்தை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு பதவி தேவைப்படுகிறது. விஜய் அவர்கள் நேற்று கூட கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு, நாங்க இன்னும் விஜய் கூட தான் பேச்சுவார்த்தையில இருக்கோம், ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை பிரதிபலித்திருக்கிறார். ஆனா இந்த பக்கம் நாளை வந்து பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்க போகுது. காங்கிரஸ் வந்து விஜயுடன் போவாங்களா இல்ல வந்து திமுக பக்கம்? இன்னைக்கு காலையில நீங்க நாளை வந்து மீட் பண்ண போறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு முன்னால இன்னைக்கு காலை என்ன நடந்ததுன்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த கிரீஷ் சோடங்கர் அப்போ நீங்கள் அப்போது காங்கிரஸ் வெளியே போனால் திமுகவிற்கு வந்து பலவீனமா என்று கேட்டீர்கள். ஆனால் அரசியல் என்பது ஒரு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் உள்ளது. காங்கிரஸ் அந்த பக்கம் போனால் விஜய்க்கு பலவீனம், அப்படியானால் திமுகவுக்கு பலமான்னு கேட்டால் திமுகவுக்கும் அது பலவீனம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா சார்? நலம் அறியாவா, சொல்லுங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து திமுக இணைஞ்சது சகஜமான ஒரு விஷயம் தானே சார்? ஏன்னா அதிமுகல இருந்து பல பேர் தான் இன்னைக்கு இணைந்த பல பேர் அமைச்சரா இருக்காங்க. அந்த ஒரு அமைச்சர் கனவில் ஓபிஎஸ் இணைஞ்சிருக்கலாம் இல்லையா? இல்லை, இப்போ வைத்திலிங்கம் வந்திருக்காரு, மனோஜ் பாண்டியன் வந்திருக்காரு. நம்ம வந்து சாதி ரீதியாக அதை பார்க்கவில்லை. வைத்திலிங்கம் வந்தபோது மறவர் வந்தார்னு சொல்லி, கள்ளர் வந்தார்னு சொல்லி நம்ம அதை சொல்லலை. மனோஜ் பாண்டியன் வந்தபோது நாடார் வந்து விட்டார் என்று நம்ம சொல்லலை. இல்லைன்னா வந்து திமுகவில் நாடார்களே இல்லையா? கனிமொழி அவர்களே தன்னை நாடார் என்று தானே சொல்லிக்கிறார். அது வந்து சௌகரியத்துக்காக சொல்லிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நமது பண்பாட்டில், நம்முடைய பழக்க வழக்கத்தில் தந்தையுடைய சாதியைத்தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து வருமே தவிர தாயுடைய சாதின்றது வழக்கத்தில் இல்லை. அது தவறு என்று நான் சொல்லவில்லை. அரசியல் லாபத்திற்காக அதை நாடார்னு வச்சுக்கிறாங்க, தப்பு இல்லை, அது ரைட். அது ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா நாடாரும் கனிமொழிக்கு தான் ஓட்டு போடுவாங்களா? அப்படி இல்லையே. அப்படியா இருந்தால் கன்னியாகுமரி நாகர்கோயிலில் வந்து சில சமயங்களில் காங்கிரஸும் சில சமயங்களில் பாஜகவும் வெற்றி பெறுகிறது. பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுக்காரு, விஜயதாரணி காங்கிரஸில் இருந்தபோது வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்படி இதெல்லாம் வந்து அவர் வந்து தேசிய விநாயகம் பிள்ளையுடைய உறவினர்னு சொல்லப்படுறவர் விஜயதாரணி அவர்கள். அப்போ இது நம்ம ஓபிஎஸ்ஸை மட்டும் எதுக்கு சொல்கிறோன்னா, அவர் வந்து ஏறத்தாழ ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்த ஒரு தலைவர், கட்சியினுடைய முன்னாள் முதல்வர் மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் அவரை அடையாளப்படுத்தி அவரிடம் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். இவருடைய விசுவாசத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால் அவருக்கு இடைக்கால முதல்வராக 2 முறை நினைக்கிறேன் சந்தர்ப்பம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். அப்படிப்பட்டவர் இன்று அந்த ஜெயலலிதாவை இன்று எதிர்க்கக்கூடிய, இங்கே வந்து இப்போ வந்து திமுகவில் வந்து ஒரு மேடையில் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் விமர்சனம் செய்வார் திமுக. ஒன்றும் அதை நம்ம தவறுன்னு சொல்லுது. அரசியல் ரீதியாக அப்படி தான் வரும். கலைஞரை போற்றுவார்கள், ஜெயலலிதாவை தூற்றுவார்கள். அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறவங்க கலைஞரை தூற்றுவார்கள், ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ போற்றுவார்கள் அதிமுக. இதுதான் அரசியல். இப்போ இவர் இனிமேல் என்ன பண்ண போகிறாரு? ஒரு கால் செங்கோட்டையனை போல் ஒரு கால் பண்ணுவாரோ? அவர் விஜய் கட்சியில் சேர்ந்த வரைக்கும் ஜெயலலிதா படம் வச்சுருந்தாரு, இப்போ விஜய் படம் வச்சுருக்காரு. நேற்று கூட பிறந்த நாள் விழாவில் அவங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இல்லைங்க, அவருடைய பண்பாட்டை நான் வந்து பாராட்டுகிறேன். விஜய் ஃபோட்டோவும் இப்போ மாற்றிட்டார். ஜெயலலிதா ஃபோட்டோவை பாக்கெட்டில் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கு. எனக்கு முதல்ல இந்த சிஸ்டமே வந்து எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. நீங்கள் மனதில் அந்த தலைவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர
பாக்கெட்டில் வைத்து மற்றவர்கள் பார்க்கும் பொழுது தெரிவதற்காக அது என்னை பொறுத்தவரை அது ஒரு நடிப்பு. கடைசியில இப்ப விஜய் தானே சரியா வந்துட்டாரு. ஓபிஎஸ் திமுக கூட போயிட்டாரு. செங்கோட்டையனும் டிவிக்கேலே இருந்துகிட்டு ஜெயலலிதாவுக்கு மரியாதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வகையில செங்கோட்டையனும் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை தலைவராகவும் விஜயை ரசிகராகவும் பார்க்கிறார் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓபிஎஸ் வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டிவிகே மத்தியில இப்போ டிஎம்கே மத்தியில போய் இணைஞ்சிட்டாரு ஓபிஎஸ். ஸோ ஒரு வகையில ஏமாளியாக மாறியது விஜய் தானா? இல்லை, ஏமாளியாக அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்படி பார்க்கணும். நான் ஏமாளின்னு நீங்கள் சொல்கிறத நான் வேறு கோணத்தில் பார்க்குறேன். எதை நம்பி விஜய் கூட அவர்கள் போவார்கள்? இப்போ கூட பன்ருட்டியார் முந்தா நேற்று ஒரு புதிய கட்சி 88 வயதில் ஆரம்பித்திருக்கிறார். நான் கூட ஆரம்பிக்கலாமான்னு யோசனை பண்ணேன். பட் அந்த வயசுக்கு எனக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்குது, 21 வருஷம் இருக்குது. வெயிட் பண்ணலாம், தப்பில்லை. 88 வயசில் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஆரம்பித்து அதை வளர்த்து அது தேர்தல் வளர்ச்சி தெரியல. அவருடைய நம்பிக்கையை நாம் தலைவணங்கி பாராட்டுகிறோம். ஆனால் நல்ல வேலையாக சொல்லிட்டார், ஆதரவு கொடுப்போம் நாங்கள் விஜய்க்கு, கூட்டணின்னு சொல்லலை. ஏன்னா கூட்டணின்னு சொன்னால் அப்போ விஜய் முதல்வர்னு சொன்னால் பண்ருட்டியார் எம்ஜிஆருக்கு ஆலோசகராக இருந்தவர், விஜயகாந்துக்கு ஆலோசகராக இருந்தவர். இன்னைக்கு விஜய் முதல்வர் என்று சொல்லிக்கொண்டு தன்னை துணை முதல்வர் என்று சொல்வது தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது போலாகும். அது மாதிரி நம்ம ஓபிஎஸ்ஸை தனிப்பட்டு ஏன் சொல்கிறோன்னா, ஒரு கட்சி ஜெயலலிதாவிற்கு பிறகு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அதுக்கு பொதுச் செயலாளர்ன்ற பேர் வந்தால் பிரச்சனை வருதுங்கிறதுக்காக அவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பேலன்ஸுக்காக அவர் ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளர், இவர் முதல்வர், அவர் துணை முதல்வர். ஆக ஒரு கட்சியின் தலைவராகவே இருந்தவர். நீங்கள் இப்போ வைத்திலிங்கமோ ஒரு மனோஜ் பாண்டியனோ ஒரு மருது அழகராஜோ ஒரு திமுகவுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு செங்கோட்டையனோ விஜய் கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் அமைச்சர்களாக நிர்வாகிகளாக இருந்தவர்கள். இப்போ ஒரு கட்சியின் தலைவரே உங்களுக்கு இதை எப்படி நான் விளக்குறது? ராகுல் காந்தி திடீரென்று பாஜகவில் சேர்ந்து விட்டால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? இது நடக்குமா அப்படின்னு தானே கேட்பீங்க. ராகுல் காந்தி திடீரென்று மோடி தலைமையிலான பாஜகவில் இணைகிறார் என்றால் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளார். ஆனால் ஓபிஎஸ் அவர் கவலைப்படல. அவர் ஏன் கவலைப்படலன்னா, அவர் ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், அந்த பதவி பெரும்பான்மையான திராவிட அரசியல்வாதிகள் பதவியில் ஒட்டி கொள்வதற்கு காரணம் பதவி ஆசை மட்டுமல்ல, அவர்கள் சொத்து சேர்த்து விடுகிறார்கள் கோடிக்கணக்கில். நம்ம கோடிக்கணக்கில் சொல்லுது 1000 கோடிகளில், அது அங்கங்கே மேலே போக போக லட்சம் கோடிகள் ஆகிவிடுகிறது. சொல்வது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி வரும்பொழுது இந்த சொத்தை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு பதவி தேவைப்படுகிறது. இனிமேல் சொத்து சம்பாதிக்க வழி இல்லை என்றால் கூட சேர்த்த சொத்து அவர்கள் ஒரு அமைச்சருடைய இப்பொழுது சர்ச்சையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், உங்களுக்கு அது ஒரு திருசக்தியார் பாணியில் சொல்லணும்னா அவருக்கு இனிஷியலும் 2 பேர்லும் 2 எழுத்துக்கள். சர்ச்சையில் இருக்கக்கூடியவர், சட்டையில் ரோஜாப்பூ வைக்காதவர், ரோஜாப்பூ வைக்கிறவர் பேரை வச்சிருக்கிறவர். அவருடைய தம்பி இந்தோனேஷியாவில் நான் இருக்கும் பொழுது ஒரு நேக்கிற சுரங்கம் வாங்கினார். நான் அதை வாங்க வேணான்னு சொன்னேன், நல்ல ஆலோசனை கொடுத்தேன். நம்ம ஆளுங்க தான் எப்போவுமே நல்ல ஆலோசனைனா மதிக்க மாட்டாங்க. ஆனால் நான் பண்ண தப்பு என்னென்னால், அந்த ஆலோசனையை நான் பிரசாந்த் கிஷோர் மாதிரி இல்லாமல் இலவசமாக கொடுத்தேன். ஐயா நம்ம ஆள் அவர் கட்சியெல்லாம் தாண்டி அவர் நான் அப்போ பத்திரிகைலாம் ஆரம்பிக்கலை, நான் எந்த கட்சியும் சார்பாகவும் இல்லை. நம்ம ஒரு தமிழ்கார், நம்ம ஊருக்கார் இந்த சுரங்கம் வாங்குகிறேன். நான் இப்போ நிலக்கரி சுரங்கத்திலிருந்து ஏறத்தாழ 90% மேலே அந்த மார்க்கெட் அந்த சந்தை என்னுடைய ஒரு ஆளுமைக்கு ஆதிக்கத்திற்கு உட்பட்டு இருந்தது. அந்த சமயத்தில் நான் சொன்னேன், அது வேணாம், அது சரியில்லை, அதில் உங்களுக்கு நஷ்டம் வரும்னு. அதில் உள்ள பிரச்சனை அதை மீறி அவர் வாங்கினார். அது அவர் பணம், அவர் போகிறார், நமக்கு என்ன ஒரே ஒரு தப்பு பண்ண, இலவச ஆலோசனை கொடுத்ததுனால் அதற்கு மதிப்பில்லாமல் போய்விட்டது. சரி, அவர் வாங்கும் பொழுது அவருடைய ஒரு பினாமி பெயரில் வாங்கினார், அவருடன் கூட படித்த ஒரு நண்பர் பெயரில் வாங்கினார்.
அதுக்கப்புறம் அந்த தம்பியாகப்பட்டவர் வந்து இறந்து போயிட்டார். ரொம்ப ஒரு 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 கொடூரமான ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். இனி வரைக்கும் அந்த எந்த பினாமி பேரில் வந்து வாங்கினாரோ அவர் என்ன பண்ணிட்டாரு, இது என்னுடையதுன்ட்டார். அமைச்சர் தம்பியுடையது இல்லை, என்னுடையது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது என் பேரில் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. இன்னி வரைக்கும் என்கிட்ட கூட கேட்டு பார்த்துட்டாங்க அதை எப்படியாவது மீட்டு தர முடியுமான்னு. அப்போ எழுதி கொடுத்துட்டு முட்டாள்தனமாக இப்போ வந்து மீட்டு தரணுன்னா எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி. இல்லை, எதற்காக இந்த உதாரணத்தை சொல்லேன் என்றால், இப்படி வந்து இப்போ வந்து அரசியல்வாதிகள் வந்து அவர்களுடைய சொத்துக்கள் வந்து ஒன்று அவங்க குடும்பத்து பேரில் இருக்கும், இல்லை இந்த மாதிரி யாராவது பினாமிகள் பேரில் இருக்கும். இப்போ இவர்கள் பதவியில் இருந்தால் இந்த பினாமிகளை வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியும். இந்த பதவியை பார்த்து பயப்படுவார்கள் பினாமிகள். பதவி இல்லாமல் போய்விட்டால் இந்த பினாமிகள் சுனாமிகளாக ஆகிவிடுவார்கள். இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க கஷ்டப்பட்டு சமுதாயத்தை ஏமாற்றி மக்களிடமிருந்து திருடிய இந்த சொத்தை இவர்களிடமிருந்து இன்னொருத்தான் ஆட்டையை போட்டுருவான். கூடவே இருந்தவன் அவன் யாரு? பினாமின்னா கூடவே இருந்தவன், ஒன்று சொந்தக்காரனாக இருக்கணும் இல்லை கூட இருக்கிறவனா இருக்கணும். அப்போ இவர்கள் பதவியில் ஒட்டிக்கொள்வதற்கு காரணம் அரசியல் மட்டுமல்ல, இதுவரைக்கும் சேர்த்த சொத்தை காப்பாற்றணும். அதுவும் இந்த பினாமி பேரில் இருக்கிறதெல்லாம் வந்து அவன் எப்போ பயப்படுவான்? ஒரு பதவி இருந்தால் தான் பயப்படுவான். நான் சொன்ன அந்த ஒரு உதாரணத்தில் அவர் கொலையுண்டு விட்டார் அந்த மனிதர். இனிமேல் அவர் எழுந்து வந்து மிரட்ட முடியாது, பயமுறுத்த முடியாது. அந்த பினாமியாக போனவர் என்ன பண்ணார்? அதுக்கப்புறம் இந்தியாவுக்கே வரதில்லை. அவர் இந்த ஊருக்காரர் தான், ஆந்திராவை சேர்ந்தவர். ஆனால் இவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள். இவங்க பாஷையில் சொல்லணும்னா திராவிடர். அவர் வந்து இந்த ஊருக்கு வரல, அவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். கவலைப்படல. இது மாதிரி நிகழ்வுகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கொள்கையாவது கோட்பாடாவது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு அவமானமாகவே மற்றவர்கள் நினைத்தாலும் கவலை இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, திமுக என்பது வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லை, ஒதுக்கப்பட்டவர்களின் புகலிடமாகிவிட்டது. ஒடுக்கப்பட்டவர்கள்னா கூட நம்ம வந்து ஏற்றுக்கலாம். அது ஒடுக்கப்பட்டவர்கள்னா அவர்களுக்கு சமுதாயத்தில் முன்னேற்றம் கொடுக்க வேண்டும். ஒதுக்கப்பட்டவர்கள் அரசியலில் இவர்களுக்கு புகலிடமாக அனாதை இல்லை மாதிரி ஆகிவிட்டது. வந்து சேரவங்கலாம் வேற எங்கேயும் வழி இல்லைன்னா அங்கே சேர்த்துப்பாங்கன்ற மாதிரி வந்துட்டாங்க. கண்டிப்பா சார். ஆனா இந்த இடத்துல விஜய் அவர்கள் நேற்று கூட கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு, அதாவது நாங்க இன்னும் விஜய் கூட தான் பேச்சுவார்த்தையில இருக்கோம், ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை பிரதிபலித்திருக்கிறார். ஆனா இந்த பக்கம் நாளை வந்து பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்க போகுது. காங்கிரஸ் வந்து விஜயுடன் போவாங்களா இல்லை வந்து திமுக பக்கம்? இன்னைக்கு காலையில் நீங்கள் நாளை வந்து மீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு முன்னால் இன்னைக்கு காலை என்ன நடந்ததுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த கிரீஷ் சோடங்கர் நாளை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படும் அந்த கிரீஷ் சோடங்கர் திமுகவை சந்திப்பதாக அவர் வந்து இன்று காலை ராகுல் காந்தி அவர்களையும் கார்கே அவர்களையும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களையும் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு தான் திமுக வந்து சந்திக்கிறார். கடந்த வாரம் ஒரு 10 நாள், ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால் வந்த கேசி வேணுகோபால் அவர்கள் முதல் முறையாக வந்து செல்வ பெருந்தகை அளவில் பேசுகிறாங்க. செல்வ பெருந்தகை அளவில் முடிவுகள் எடுக்கப்பட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மாநில தலைவர், தேசிய தலைவர் தான். அப்போ வந்து அது சும்மா முதல்ல வந்து ஒரு கட்டிசிக்காகன்னு சொல்லக்கூடிய ஒரு இதுதான் மீட்டிங் தான். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒன்றும் பேசலை. அதுக்கப்புறம் தான் அந்த சோடங்கர், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இதெல்லாம் வந்து பின்னால் வந்தது தான். தாவேகாவுடன் ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காங்கிரஸில் பெரும்பான்மையானவர்கள், செல்வ பெருந்தகை போன்ற 1-2 பேர் இவங்க வந்து தவிர்த்து, அது கூட பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து அவரை வந்து செல்வ பெருந்தகை வந்து திமுகவுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே என்று கேட்டபோது அவருக்கு வழக்கு அழுத்தங்கள்லாம் இருக்கலாம், அவருக்கு சில அழுத்தங்கள் இருக்கலாம், வழக்குகள் இருக்கலாம் சொன்னார். அவர் எதை சொன்னார்? சரி, நமக்கும் புரியுது, அவருக்கும் புரியுது, மக்களுக்கும் புரியுது, அதையே நம்ம பேசணும், விட்டுருவோம். எதற்காக சொல்கிறேன்னா, அப்போது பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்லை வந்து சோடங்கரோ திமுகவை எதிர்த்து
தாவேகா பக்கம் போவதாக அந்த மாதிரி ஒரு நிலையை எடுக்கிறார்கள் என்றால் ராகுல் காந்தி அல்லது சோனியா காந்தி குடும்பத்தினுடைய அந்த தலைமை, இந்த தலைமையுடைய அனுமதி இல்லாமல் அவர்களாக அப்படி பேசும் அளவுக்கு அவர்கள் ஒன்றும் பிரபலமான தலைவர்கள் இல்லை. கண்டிப்பா. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னால் ஷோடங்கர்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து யாராவது காங்கிரஸ் தலைவர்னு சொன்னால் தெரியுமா? தெரியாது சார். உண்மையாக பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொன்னால் தெரியுமா? தெரியாது. இப்போ இந்த வந்த சர்ச்சையினால தான் இவங்க பேர் தெரியுது. அப்போ இவர்கள் வந்து பிரபலமான தலைவர்கள் இல்லை என்னும் பொழுது ஏதோ ஒரு இப்போ ப. சிதம்பரம் சொல்கிறாருன்னு வைங்க, அவருக்கு பிரபலமான தலைவர், அவருக்கு அவர் மீது உள்ள விமர்சனங்கள் அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு பிரபலமான தேசிய அளவுக்கான ஒரு தலைவர். அப்போ அதில் வந்து அவருடைய கருத்து சொல்கிறார். அப்படி கருத்து சொல்கிற அளவுக்கு இவங்க பெரிய தலைவர்கள் இல்லை. அப்போ இவர்களுடைய கருத்து ஏறத்தாழ தலைமையின் கருத்தாக தெரிகிறது. அப்போ வந்து ஆனால் என்ன பிரச்சனை, இப்போ ஒரு கே.சி. வேணுகோபால் அவர்கள் அனுப்பிச்சாங்க இல்லையா, முதலாக விஜயுடன் பயணம் செய்ய வேண்டும், திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஆரம்பித்தவரே கே.சி. வேணுகோபால் தான். அப்போ அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுடன் உட்கார்ந்து வந்து கூட்டணி பற்றி விவாதிக்கணும்னா இல்லை வந்து முடிவு செய்யணும்னா அது எந்த வகையிலும் எனக்கு தெரியல. காங்கிரஸுடைய உண்மையான எண்ணங்கள் என்னன்னு தெரியல. அவர்கள் இப்போ வரும்போதே அவர் வந்து கே.சி. வேணுகோபால் வந்து ஒரு கடிதம் ராகுல் காந்தியிடமிருந்து வாங்கி வந்தார் என்று பத்திரிகை செய்திகள் சொல்லுங்கள். அதில் வந்து அதிகாரத்தில் பங்கு 41 இடங்கள், அதுக்கப்புறம் 30% உள்ளாட்சி இதில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஒதுக்கீடு, அப்புறம் ஒரு ராஜ்யசபா எம்பி, இது நாளும் வேணும்னு ராகுல் காந்தி கைப்பட ஒரு கடிதம் எடுத்து வாங்கிட்டு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் கே.சி. வேணுகோபால் சொன்னால் இங்கே வந்து முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லுவார், நான் அங்கே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதை தவிர்ப்பதற்காக இல்லை அவர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் வந்து இது பத்திரிகை செய்தி, அப்படியா இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் கூட்டணிக்கு போய்க்கலாம், இன்றைக்கு கூட நீங்கள் முடிவை அறிவிக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி கவலைப்படலை. இது மறுபடியும் நேற்று பத்திரிகை செய்தியாக இருக்கிறது. நேற்று காலையோ இன்று காலையோ நான் பத்திரிகையில் படித்தேன், இன்று காலையை நினைக்கிறேன். கவலை இல்லை, காங்கிரஸ் விலகினால் எங்களுக்கு கவலை இல்லை. அதாவது நான் வந்து இதில் வந்து காங்கிரஸ் விலகினா திமுகவுக்கு வந்து லாபமா நஷ்டமா என்று அந்த ஆராய்ச்சிக்குள்ளேயே போகாமல் அப்படி சொல்வது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். எந்த கட்சியும் வந்து ஐயோ நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோமே அப்படின்றது உள்ளுக்குள்ளே தெரிஞ்சால் கூட அதை வெளியில் சொல்ல மாட்டேன், கேட்குறதெல்லாம் கொடுத்துடவும் முடியாது. அதான் சொன்னேன், அவங்க 41 கேட்டாங்கன்றதுக்காக வந்து கொடுத்தா 234 வந்து திமுக ஒரு 150 160 இடங்களாவது நின்றால்தான் அவர்கள் தனிப்பெரும்பான்மையுடன் அதிகாரத்தில் பங்கில்லாமல். ஏங்க 96 97 சீட்டு என்னமோ வாங்கின 2006 கலைஞர் அவர்கள் வந்து கூட்டணியே ஆட்சி அமைக்காமல் தனிப்பட்ட மைனாரிட்டி ஆட்சி அமைத்தார். அவரால் வந்து 5 வருடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாளிக்க முடிந்தது. ஆனால் இன்று உள்ள சூழ்நிலை, இன்னைக்கு உள்ள கலைஞர் கருணாநிதி அந்த இடத்தில் இல்லை, இருப்பவர் ஸ்டாலின். அதனால் நம்ம வந்து அவர் மதிப்பு குறைவாக சொல்லவில்லை. காலங்கள் மாறுகிறது, கட்சிகள் வந்து அதிகமாகின்றன. கண்டிப்பாக இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து காங்கிரஸ் ஒரு கால் திமுகவுடன் கூட்டணி சேர்வதாகவே இருந்தாலும் கூடுதலாக வந்து தேமுதிகவும் மக்கள் நீதி மையமும் வந்திருக்கு. 2 கட்சிகள் கூடுதலாக வந்திருக்கு. இந்த கட்சிகளுக்கு ஏதோ ஒரு 5 இடங்களோ 2 கட்சிக்கும் சேர்த்து ஒரு 10-15 இடங்கள் கொடுக்க வேண்டி வரலாம். வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அவன் தான் உங்களுக்கு என்ன கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு 25 சீட்டாவது இந்த 3 கட்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 25ங்கிறது 30 கூட இருக்கலாம். அப்படி போக போக திமுக தனித்து நிற்கக்கூடிய இது வந்து உங்களுக்கு எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டே வரும். அப்பொழுது அதிகாரத்தில் பங்கு என்பது அவர்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் கட்டாயமாக கேட்பாங்க, அதாவது அழுத்தங்கள் அதிகமாகும். கண்டிப்பாக இல்லைன்னா நாங்கள் ஆதரவு அந்த பக்கம் கொடுத்துருவோம். மகாராஷ்டிராவில் நடக்கவில்லையா, முதல் நாள் வரை வந்து உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணியிலிருந்து தேர்தலை சந்தித்து முடிவுகள் வந்த பிறகு முதலமைச்சராக யார் வருவது என்ற கருத்து வேற்றுமையினால உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா காங்கிரஸ் எதிரியாக நின்ற, அதுவரை எதிரி என்று மேடைகளில் முழங்கிய அந்த காங்கிரஸையும் சரத்பவாருடைய கட்சியும் சேர்த்து கொண்டு ஆட்சி அமைத்தார். உடனே வந்து பாஜகவிலிருந்து என்ன பண்ணாங்க, அவர் கூடவே இருக்கிற ஏக்நாத் ஷிண்டேவை வந்து அப்படியே அலாக்கா அவருடைய தொண்டர்களோட ஒரு குறிப்பிட்ட பிரிவு, அவருடைய ஒரு தனி பிரிவு ஒன்று அவங்க வச்சு இவங்க வச்சுக்கிட்டு ஆட்சியை கவிழ்த்து மாற்றினாங்க.
யாராவது மக்கள் வந்து கேட்டார்களா? இல்ல. நேத்திக்கு வந்து காங்கிரஸ் எதிரியாக இருந்தால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எப்படி கூட்டணி ஆச்சுன்னு கேட்டாங்களா? இல்லை பாஜகவை பார்த்து நேற்று வரை ஏக்நாத் ஷிண்டே வந்து உத்தவ் தாக்கரேவுடன் உங்களுடன் கூட்டணியில் இருந்தார், இன்னைக்கு அவரை பிரித்து கொண்டு வந்துட்டீங்க, உத்தவ் தாக்கரே எப்படி எதிரியானார் என்று கேட்டார். மக்கள் எல்லாவற்றையும் கடந்து போய் விடுவார்கள். மக்கள் எல்லாவற்றையும் கடந்து போய் விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அரசியல்வாதிகள் உயிர் வாழ்கிறார்கள், அரசியல் செய்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் வந்து காங்கிரஸ் இப்பொழுது விஜயோட போனாலும் அது வந்து விஜய்க்கு எந்த விதத்தில் லாபமாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரியல எனக்கு. கண்டிப்பா சார். ஆனா வந்து ஒருவேளை விஜயுடன் காங்கிரஸ் போயிட்டாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி குறிப்பாக சீமானவர்கள் விஜய் விமர்சிக்க வேண்டாம், நம்ம களப்பணியை பார்ப்போம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடோடு இப்ப செயல்படுறாங்க. ஆனா காங்கிரசுடன் விஜய் கூட்டணி போனா கட்டாயமாக சீமானவர்களின் விமர்சனம் அதிக அளவுல விஜய் பக்கம் திரும்பும்ல சார். அப்ப என்டிகே விசஸ் டிவிக்கு களம் மாறிடுமோ அப்படின்ற ஒரு கேள்வி. அதாவது காங்கிரஸ் விஜய் அதாவது தவேகாவுடன் கூட்டணி என்பது உறுதியானால் ஆகுமா ஆகாதா தெரியல. ஏன்னா அவங்க வந்து 2 குதிரைகளில் சவாரி செய்கிறார்கள். எந்த பக்கம் முடிவெடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்னுடைய கணிப்பில் எல்லாம் பேசுவாங்க, கடைசியில் வேறு வழி இல்லாமல் திமுக கூட்டணியில் இருப்பார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பு சரியாக தான் இருக்கணும்னு அவசியம் அப்படி சொல்ல, என்னுடைய கணிப்பு அப்படி இருக்குது. அதை மீறி போக மாட்டார்கள். ஆனால் வந்து அது வந்து திமுகவிற்கு லாபமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் என்னுடைய கணிப்பு அந்த இடத்தில் வந்து இப்படி ஒரு அழுத்தமான சூழ்நிலையில் வந்து ஒரு கூட்டணி ஏற்பட்டால் அது திமுகவிற்கும் நஷ்டம், காங்கிரஸுக்கும் நஷ்டம். ஒருவருக்கு ஒருவர் களத்தில் ஒத்துழைக்க மாட்டார்கள். இது ஒரு தனி அரசியல், அதாவது ஒரு சிக்கல். தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைந்தால் ஈழத்தமிழர்களை வந்து அன்று வந்து அதற்கு அவளுடைய அழிவுக்கு காரணமான காங்கிரஸ் திமுகவின் துணையுடன் அப்படின்னு பேசப்படும் ஒரு சூழ்நிலையில் அதுதான் வரலாறு எனும் பொழுது, அப்பொழுது காங்கிரஸை எதிர்க்கும் சீமான் வந்து விஜயை வந்து இப்பொழுது தம்பி விஜயை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்வதை அவர் தளர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு அழுத்தம் கட்டாயம் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது உங்களுக்கு இந்த பக்கம் திமுக நிச்சயமாக சற்று பலவீனமாகும். அது எவ்வளவு என்பது மக்களுடைய தீர்ப்பு, எண்ணிக்கைகள். ஏன் சற்று அப்படின்னு சொல்லுன்னா, தேமுதிகவில் என்ன வந்துட போகுது, அவங்களுக்கு வந்து தேமுதிக உள்ளே வந்ததுனால 2021 0.5% கூட வாங்கலாம். அவங்க 2024 பாராளுமன்றத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 3 மாதம் 4 மாதங்களில் தேர்தல் வந்ததால் 2.25% வாங்கினாங்க. அதிகபட்சம் இப்போ வந்து அந்த 1% 2% மேலே வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை தேமுதிக. அப்போ தேமுதிகவினால வந்து இல்லைன்னா இப்போ காங்கிரஸ் அங்கே போனால் எவ்வளோ வரும்ன்றது, இஸ்லாமியர்கள் ஓட்டு எங்கே வரும்னு இது கூட நான் வேறு ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். சன்னி முஸ்லீம்கள் அமைப்பு வந்து ஒன்றா சேர்ந்து அவர்கள் வந்து இந்த தலைமை காஜி வந்து அரசு தலைமை காஜி வந்து சன்னி பிரிவிலிருந்து பெரும்பான்மையான சன்னி பிரிவிலிருந்து இல்லாமல் சிறுபான்மையான தேவபந்துங்கிற ஒரு பிரிவிலிருந்து கொடுத்துட்டார் முதல்வர். அவர் ஜவஹர்லாவுடைய அழுத்தத்தினால் கொடுத்து விட்டார் என்பதற்காக வந்து இந்த முறை திமுகவிற்கு நம்ம வாக்களிக்க வேண்டாம் என்று சன்னி அமைப்பினர் சொன்னால் தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களில் பெரும்பான்மையானவர்கள். இப்படி அதாவது குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. திமுக, காங்கிரஸ், சிறுபான்மையினர் வாக்குகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது காங்கிரஸ் அங்கே போச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக சீமான் வந்து எதிர்த்தாக வேண்டிய ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்ப களமே மாறிடும் சார். சீமான் எதிர்க்க ஆரம்பித்தார், இவர்கள் தொண்டர்களும் எதிர்கருத்துக்கள் பதிவிடுவாங்க. களமே டிவிகே விசஸ் என்டிகே மாறிடும்ல சார் தேர்தல் நெருக்கடி. ஒரு கட்டாயம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. இப்போ அவர் வந்து அவர் பேர் என்ன, விஜய் வந்து என்ன சொல்றாரு, திருப்பி டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அப்படியானால் அவர் வந்து அடிக்கடி வந்து சீமானை அவரும் அவருடைய கட்சியினரும் சீமானை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? சீமானை விமர்சித்து இந்த வேலூரில் கூட வந்து அதாவது மறைமுகமாக பேசியிருக்கிறார். அரசியலில் அதெல்லாம் வந்து சாதாரணம் சகஜம்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து திமுகவோடு தான் எங்களுக்கு போட்டி அப்படின்னு சொன்னால் சீமான் வந்து ஒன்றும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்லன்னு சொல்பவர் சீமானை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ விமர்சிக்கிறார் என்றால் நமக்கு களத்தில் போட்டியாக இருப்பார் என்ற அந்த உறுத்தல், அந்த ஒரு கவலை அவருக்கு இருக்கிறது என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு. பேசும்போது வந்து இப்போ இவங்க சொல்லும்போது வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாரு,
போட்டி வந்து திமுக வர்சஸ் டெல்லி. டெல்லி ஆமா, அதிமுக கூட அவங்க சேர்த்துக்கிறது இல்ல. திமுக வர்சஸ் டெல்லி. என்ன டெல்லி? தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வளர்ச்சி என்ன? நான் வந்து தமிழ்நாட்டில் பாஜக வந்து இல்லவே இல்லைன்னு சொல்லலை. தமிழ்நாட்டில் பாஜக வந்து தனித்து நின்று ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வளர்ச்சி இல்லை. ஆமாம், எல்லாருக்கும் அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ இவர் அந்த திமுக வர்சஸ் டெல்லின்னு இவர்களாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள், கட்டமைத்து பிஜேபிக்கு வலு சேர்க்கிறார்கள் அப்படின்னு கூட ஒரு வகையில் பார்க்க முடியும். இல்லை, அதாவது அவர்கள் வந்து என்னென்னா பிஜேபியை வந்து எதிரியாக காட்டிக்கொள்வதால் அதிமுகவை பலவீனப்படுத்துவதாகவும் இல்லை சீமானை பலவீனப்படுத்துவதாக திமுக நினைக்கிறது. இது வந்து எப்படின்னா இந்த நிழலை பார்த்து பயப்படுவாங்க. நிழலை பார்த்த உடனே ஏதோ பேயோ பூதமோ அப்படின்னு ஒரு பயம் வரும். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த பக்கம் திரும்பாமல் வேறு பக்கம் திரும்பி. இதுதான் நடக்குது. இவ்வளோதான் விஷயம். ஏதோ ஒரு நிழலை பார்த்து உங்களுக்கு பயமோ கவலையோ இல்லை ஒரு 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 மகிழ்ச்சியோ ஏற்படுகிறது என்றால் உடனடியாக உங்கள் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொள்வீர்கள். அதே மாதிரி தான் திமுக வந்து எங்கள் டிஎம்கே வர்சஸ் டெல்லின்னு சொல்கிற மாதிரி தான் விஜய் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியின் அடையாளங்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. ஒரு கால் காங்கிரஸ் அந்த பக்கம் தெரியாது அப்படி, ஏன்னா கிரீஷ் சோடங்கர் இன்னமும் அதே நிலையில் தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த பக்கம் கேசி வேணுகோபால் ஸ்டாலின் அவர்களை பார்த்து சந்தித்து விட்டு போன மறுநாள் வந்து இதே சோடங்கர் வந்து கனிமொழி அவர்களை சந்தித்து இருக்கிறார். நிறைய அங்கே உள்குத்து விஷயங்கள் வந்து கட்சிகளுக்குள் எல்லா கட்சிகளுக்கும் இருக்க மாதிரி அதுவும் அது இது நேரடி குடும்பம், அது கிளை குடும்பம், அது நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அப்படியெல்லாம் வந்து நடக்கும் பொழுது காங்கிரஸ் அந்த பக்கம் போகும் பட்சத்தில் களம் நிச்சயமாக மாறும், திசை மாறும், அதோடைய தன்மை மாறும். அப்பொழுது வந்து நீங்கள் வந்து வெறும் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு ஈவன் டிவிகேவே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்போது சீமான் என்பவர் தனியாக நிற்கும் பொழுது ஏற்கனவே ஈழத்தமிழ் மற்ற கருத்தியல்கள், தமிழ் தேசியம், கருத்தியல் ரீதியாக சமூக நீதியாக அவருடைய இந்த 234 வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்த விதம், இதெல்லாம் வந்து அப்பொழுது வந்து ஒரு அதாவது அந்த தண்ணியில் மிதந்து மேலே வரும்னு சொல்கிற மாதிரி அது இன்னும் வந்து முன்னிலைப்படுத்தப்படும். இன்னொன்று மாற்று அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல ஆப்ஷன் இல்லாமல் சீமான் தான் அப்படின்ற ஒரு இடத்தை சீமான் பெறுவாரா சார்? அதாவது இப்போ விஜய் தனியாக நின்றால் விஜய் அல்லது சீமான் இவர்கள் இருவரும் தான் மாற்று அப்படின்னு ஒரு 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 எண்ணம் வரும். ஏன்னா திமுக அதிமுக பாஜக அந்த பக்கம் இருக்குது, இது காங்கிரஸ் இந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட இதெல்லாம் வந்து ஏற்கனவே இப்படி தான் இருக்குது. அப்போ மாற்றம் என்று வந்து புதியது அப்படின்னு சொன்னால், புதியன புகுதல் பழையன கழிதல் அப்படின்னு சொன்னால் ஒன்று சீமான் இல்லை விஜய், இப்படி இருக்குது. இதான் களம் இன்னைக்கு மாற்றம்னா. காங்கிரஸ் அங்கே போய் விஜயோட சேர்ந்தால் அப்போது அது புதியன என்ற கணக்கில் வராது, மாற்றம் என்ற கணக்கில் வராது. கண்டிப்பாக மாற்றமாக இருக்குமா ஏமாற்றமாக இருக்குமா தெரியாது, ஆனால் வந்து அது மாற்றத்தில் நிச்சயமாக வராது. அப்போ அப்படி வரும்பொழுது அப்போ மாற்றம்னா சீமான் அப்படின்னு வரும். இப்படி நான் சொல்கிறதுனால சீமான் வந்து இந்த 40% வாக்குகளுக்கு மேலே 45% வாங்கி அவர் வந்து ஆட்சியை பிடித்து விடுவார் என்று என்னுடைய கணிப்பு என்று நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. நான் சொல்லுவது அப்பொழுது களமே வந்து மாறும். இப்போ சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒரு 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 கணிப்பு வந்திருக்கு. கருத்து கணிப்புகள் சகஜமாக வரும், தேர்தல் நெருங்க அதிகமாக வரும். அதிமுக தலைமையிலான அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது வந்து 108 இடங்கள். எதையுமே வந்து நம்ம வந்து இதுதான் சரியாக இருக்கும்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய, ஏன்னா சூழ்நிலைகள் மாறுது. ஒரு சாயந்தரம் ஒன்று இருக்குது, காலையில் மறுநாளைக்கு மாறிடுது. அப்படி இருக்கும் பொழுது எந்த கணிப்புமே வந்து நிலையானதாக கொள்ள முடியாது. நம்ம கணிப்பவர்களையும் குறை சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் அவங்க சொல்கிறாங்க. நாளைக்கு களம் மாறும்பொழுது அது வித்தியாசமாக. அது மாதிரி வரும்போது 108 அதிமுக கூட்டணிக்கு, 101 திமுக கூட்டணிக்கு, 15லேருந்து 20 விஜய்க்கு, சீமானுக்கு வந்து 5லேருந்து 7ன்னு ஒரு கணிப்பு. இந்த கணிப்பு சரியானதாக இருக்குமா இருக்காதா, இது வந்து ஒன்று சூழ்நிலைகளை பொறுத்தமையும், ரெண்டாவது எவ்வளவு தூரம் வந்து கணிப்புகள் சரியாக இருக்கும். எத்தனையோ கருத்துக்கு, அதாவது பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வந்து பொய்யாக போயிருக்கு. அதனால் அவர்கள் வந்து பொய் சொன்னார்கள் என்று சொல்லவில்லை.
மக்கள் மனதை வந்து அப்படி வந்து அவ்வளவு சீக்கிரம் எடை போட்டு விட முடியாது. கண்டிப்பா. அந்த வகையில் இப்படி இந்த காட்சிகள் மாறும் பொழுது கணிப்புகளும் மாறும். இப்போ காங்கிரஸ் வந்து அங்கே போய் சேர்றதுனால விஜய்க்கு வந்து பலவீனமா என்று கேட்டால், ஈழம் விஷயத்திலோ இல்லை காங்கிரஸ் வந்து இந்தியா முழுவதும் தொடர்ந்து வந்து தோல்வியை சந்தித்து வரும் கட்சி என்ற முறையிலோ பார்த்தீர்களானால் அது பலவீனம். அப்போ நீங்கள் அப்போது காங்கிரஸ் வெளியே போனால் திமுகவிற்கு வந்து பலவீனமா என்று கேட்டீர்களானால், அரசியல் என்பது ஒரு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் உள்ளது. காங்கிரஸ் அந்த பக்கம் போனால் விஜய்க்கு பலவீனம், அப்படியானால் திமுகவுக்கு பலமான்னு கேட்டால் திமுகவுக்கும் அது பலவீனம். இதுதான் அரசியலுடைய வினோதம். கண்டிப்பா. ஏன்னா இவங்க சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த வகையில் இவர்களுக்கு பலவீனம். அந்த பக்கம் போகும்போது அந்த விஜய் தொண்டர்கள் வந்து அவர்தான் தளபதி என்பது காங்கிரஸ் வரும்போது நிச்சயமாக சில அழுத்தங்கள் அவர்களுக்கு வரும். கண்டிப்பா. இன்னொன்று, தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கண்ணை விஜய் இழந்து விடுவார்ல சார். ஆமாம், இல்லையா? அவர் வந்து தமிழ் தேசியம்னு எங்கே சொல்கிறார் அவர்? ரெண்டு கண்ணுன்னு சொன்னார்ல சார், ஒரு கண்ணு காணாமல் போயிடும்ல சார். இல்லை, ஒரு கண்ணு காணாமல் போயிடும். பட் அவர் பின்னால் வந்து இருக்கிற படங்கள்லாம் பாருங்கள். 5 பேரை வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதி ரீதியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குக்காக அவர்களை வந்து வைத்திருக்கிறார். நான் அம்பேத்கரை வந்து நான் சாதி ரீதியாக பார்க்கல, காமராஜரை சாதி ரீதியாக பார்க்கலன்னா கூட அவர் வைத்திருப்பது வந்து அந்த எண்ணத்தில் தான் வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அண்ணாதுரை எம்ஜிஆர் படத்தை முகப்பில் வைத்தார். அதுக்கப்புறம் 3வது நிலையாக வந்து என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி அந்த என்டிடிவி பேட்டியில் கொடுத்ததாக சொல்லப்படுது வந்து ஜெயலலிதா, அதை எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதின்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன இவங்க தூய சக்தி, அவங்க ஊழல் சக்தின்னு சொல்கிறதுல வந்து ஒன்றும் அர்த்தம் இல்லாமல் போகுது. அப்போ நீங்கள் அந்த ரோல் மாடல்னு சொல்கிறவர் வந்து அப்போ பேசாமல் அந்த கட்சிக்கே போய் நீங்கள் சேர்ந்துருக்கலாமே. ஓபிஎஸ் சேர்ந்தார்ல, ஆமாம், வைத்திலிங்கம் சேர்ந்தார்ல, ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் அங்கேயே போயிருக்கலாமே, இல்லையா? அப்போது ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கருத்தியலையும் நீங்கள் ஏற்று அவர் கருணாநிதி அவர்களுடைய அவர் என்னை ரோல் மாடல்னு சொன்னால் கருணாநிதியுடைய திறமைகளும் உங்களுக்கு ரோல் மாடலாக இருந்திருக்க வேண்டும். அவர் மீது உள்ள குறைபாடுகள், விமர்சனங்களும் உங்களுக்கு ரோல் மாடல் தானே. அதுதான் நீங்களும் செய்ய போறீங்கன்னா அப்புறம் நாங்கள் ஊழலை எதிர்க்கிறோம்னு சொல்றீங்க. இப்போ திமுகவிற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டே பொதுவெளியில் ஊழல் மிகுந்த கட்சி சர்க்காரிய காலத்திலிருந்து இன்று வரை. கருணாநிதியை ரோல் மாடல் என்று சொல்லும் பொழுது அப்போ அந்த ஊழல்னு சொல்கிற அந்த ஒரு அர்த்தமே வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பொய்யான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்று தான் மக்களுக்கு தெரியும். அந்த வகையில் விஜய் வந்து என்னை பொறுத்தவரை வந்து அவருக்கு வந்து அரசியலில் வர வேண்டும், ஒரு தான் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. அது எனக்கு உட்பட்டது. அது சரி தவறு என்று ஏற்றுக்கொள்பவர்கள் மறுப்பவர்கள் அவரவர்கள் இஷ்டம். ஏன்னா அந்த தன்னம்பிக்கை குறைவாக இருப்பதனால தான் எல்லாரையும் ரோல் மாடல்னு ஆக்கிட்டார். இன்னும் தேர்தல் வரதுக்குள்ளே அவர் ஒரு கால் சீமானையும் ரோல் மாடல்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. சீமான் சமூக நீதி பிரகாரம் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் வந்து விஜயுடைய அரசியல் சற்று வினோதமாக இருக்கிறது. 234 தொகுதிகளுக்கு நான் வந்து நேரம் வருவேன்னு எதிர்பார்க்காதீங்க, நான் வீடியோவில் பேசுவேங்கிறாரு. நான் ஆட்சியில் அமர்ந்த பிறகு வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்த பிறகு நான் வந்து 234 தொகுதிக்கும் வருவேங்கிறார். கிராமமாக போவேங்கிறார். இது இப்போ கூட அவருடைய உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த ரோட் ஷோலாம் வைப்பதற்கான அந்த நெறிமுறைகளுக்கு எதிராக ஒரு வழக்கு போட்ட போது உயர்நீதிமன்றம் வந்து அதை கண்டித்திருக்கிறது. ஒரு விதிமுறை போட்டால் அந்த விதிமுறை பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் கட்சிக்கு முன்னுரிமை என்று அப்படி என்ன, எல்லா கட்சிகளுக்கும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முதல்ல வந்து முன்னுரிமை கொடுப்பதில் தவறு என்ன? இத்தனை வருடங்களாக அவர்கள் தேர்தலில் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது விஜய் வந்து எல்லா சட்டமும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளும் வந்து தன்னையும் தன்னுடைய கட்சியையும் சார்ந்தே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வந்து நம்ம வந்து அதை வந்து தவறு என்று சொல்லுவதை விட சாதுரியம் இல்லாத ஒரு அரசியல் பாதையாக தெரிகிறது. கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து ஆசைப்படலாம், பேராசைப்படுவது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அதனால் வந்து விஜய்க்கு வந்து வாக்கு வங்கியே இல்லை என்று நாம் வந்து அப்படியெல்லாம் ஒரு தவறாக கணிக்கவில்லை. அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. அந்த ரசிகர் கூட்டத்தில் ஒரு கணிசமானவர்கள் வந்து தொண்டர்களாக தவைக்க தொண்டர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கூட்டணியால் வந்து அவருக்கு செல்வாக்கு குறையும் அப்படின்றது குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா வந்து அந்த கூட்டணியின் தன்மை அப்படி. புரியுது சார். அந்த கூட்டணியின் தன்மை அப்படி. நீங்கள் விஜய் ஒரு மாற்றமாக வந்து அவரை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நினைப்பவர் கூட கடைசியில் அவர் போய் காங்கிரஸ் கூட தானே சேர்ந்தார் கண்டிப்பாக சார் அப்படின்னு வரும்பொழுது அந்த மாற்றம் என்பது அந்த அந்த இடத்திலிருந்து அவர் நகர்ந்து விடுகிறார். கண்டிப்பாக அதுதான் வந்து இருக்கக்கூடிய நிலை. அது சீமானுக்கு ஆதரவாக இருக்கும். நீங்கள் ஆதரவு என்று சொல்வது எத்தனை சதவீதமான ஆதரவு என்பது கணிப்பது மிகவும் கடினமானது. ஏன்னா வந்து திமுக அதிமுக இரண்டுமே பலமான கட்சிகள். நம்ம வந்து மாற்றம் வர வேண்டும் என்று மக்கள் நினைத்தாலும் அதை தாண்டி இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவர் 5000 ரூபா கொடுத்தாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, 10,000 ரூபா கொடுப்பேங்கிறார் சிலிண்டர். எடப்பாடியார் சிலிண்டர் ஃப்ரீ இல்லை இந்த மாதிரி ஒன்றும் நிறைய சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இவங்க 1000 கொடுத்த இடத்துல அவங்க 2000 கொடுத்தாங்க. ஆனால் கேள்வி என்ன வருகிறது என்றால், நான் பொதுவாக நடுநிலையில் இருந்து இவங்க இப்படி கொடுத்து தான் 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி ஆச்சு. அந்த பக்கம் அதிமுக கொடுக்குற அந்த இப்போ கொடுக்குற வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஏதோ ஒரு இதில் கணிப்பு, அதாவது ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. வருடத்திற்கு அது கிட்டத்தட்ட 89,000 கோடி வரும். அப்போது ஒரு 4.5 லட்சம் கோடி இது மட்டுமே இந்த வாக்குறுதிகள். ஒரு இலவசத்துக்கு மட்டும் சொல்கிறேன், இலவசங்களுக்கு மட்டும். இது இல்லாமல் வந்து மற்ற செலவுகள் இருக்குன்னு, சம்பளம் கொடுக்கணும், அது இருக்குது இது இருக்குது, எவ்வளோ நிர்வாக செலவுகள், அதெல்லாம் இல்லாமல் இது மட்டுமே 4.5 லட்சம். அப்போ 10 லட்சம் கோடி கடன் என்பது குறைந்தபட்சம் 15 லட்சம் கடன் ஆகும். அந்த பணம் எங்கிருந்து வரப்போகுது? வருமானம் எங்கிருந்து வரப்போகுது? கடனாக வராமல் வேறு வழியிலிருந்து வர வேண்டும் என்றால் எப்படி வர முடியும்? வருவதற்கான நம்ம மறுபடியும் அப்போ டாஸ்மாக் கடையை அதிகப்படுத்துவதனால் அவர் திமுகவிற்கும் அதிமுகவிற்குமான வித்தியாசம் என்ன ஆகிவிட போகிறது? அவங்க 4000 கடை வச்சாங்க, நாங்கள் வந்து 5000 கடை வைக்கணுன்றது தான் வந்து தமிழ்நாட்டின் சமுதாய முன்னேற்றமா அப்படிங்கிற கேள்வி வருது. கண்டிப்பாக. அப்போது இலவசங்கள் என்பது மக்களுக்கு வந்து அந்த குதிரைக்கு முன்னால் காட்டப்படுற அந்த கேரட் மாதிரி. இந்த குதிரைக்கு முன்னால் ஒரு குச்சி வச்சு ஒரு கேரட்டை தொங்க விட்டுருவாங்க. அது அந்த கேரட்டை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே அதை நோக்கி ஓடும். ஆனால் எந்த காலத்திலும் அதால் பிடிக்க முடியாது. ஏன்னா அது அதற்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. கேரட் என்பது ஒரு காய்கறி. இதுதான் இலவசங்கள். அந்த கேரட்டு தான் மக்கள் வந்து குதிரை அப்படி எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த இலவசங்களை தாண்டி மக்கள் சிந்திப்பார்கள் என்றால் கருத்தியல் ரீதியாக அது சீமானுக்கு ஆதரவாக இருக்கும். புள்ளி விவர கணக்கில் எவ்வளவு தூரம் வாக்கு வங்கியில் ஆதரவாக இருக்க முடியும் என்பது மக்களுடைய தீர்ப்பாக இருக்கும். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.